கதை கேட்குறதுங்கிறது நம்ம ரத்தத்திலேயே ஊறுனதுங்க. அதனால தான் என்னோட சோக கதைய நீங்கலாம் ஊன்னு போட்டு கேட்டுட்ருக்கீங்க. லோக்கல் ட்ரிப்புக்கு வரலாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸு. அப்ப தான் நான் ஜாபுக்கு ஜாயின் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸுங்க. லோக்கல் கம்பெனினாலும், இல்ல லோக்கல் ஃபேக்ட்ரினாலும் நம்ம எல்லா ஃபார்மாலிட்டீஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற மாதிரி லெட்டர் எழுதிங்க, சைன் நம்ம போட்டு அனுப்பி அவங்க கிட்டேருந்து ரிசீவ் பண்ணணும். ரைட்டு. இப்போ ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு 2:00 பஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட, ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் அசெம்பிள் அட் த டைம் ஆஃப் 1:30 அட்டுன்னு சொல்லி ஒரு வென்யூ சொல்லியிருப்போம். கிரவுண்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அங்கே அவங்க 1:30க்கு அசெம்பிள் ஆயிடுவாங்கன்னு நம்பி நம்ம போய் 1:30க்கு நின்னாங்க. 2 பேர் தண்ணி பாட்டில் தூக்கிட்டு தண்ணி பிடிக்க விடுவாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸு மேம் வந்துடுறேன் அப்படின்னு போவாங்க. கேர்ள்ஸ் மேம் வந்துடுறேன்னு போனால் என்னன்னு நம்மளே புரிஞ்சுக்கிட்டு சரி வரட்டும் அப்படின்னு. பாய்ஸு மேம் பேக்கை மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. இப்படி 2:00ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 2:30 2:45ன்னு ஆயிருங்க. ஒரு வழியாக இவங்களையெல்லாம் கவ்வி கவ்வி போட்டு அந்த பஸ்ஸில் சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ஆஃபீஸ் வாசல் போயாச்சுங்க. எந்த ஃபேக்ட்ரியும் அந்த ஃபேக்ட்ரி வாசல் போயாச்சு. ட்ராவலெல்லாம் 45 மினிட்ஸ் தாங்க. அந்த கேம்பஸ் தாண்டறதுக்குள்ளேங்க கத்த தொடங்கிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு கிளாஸ் ரூம் தவிர பாக்கி எல்லாமே என்ஜாய்மெண்ட்டு தான். கிளாஸ் ரூம் மட்டும்தான் பனிஷ்மெண்ட்டு. அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸான சவுண்டு என்ன அப்படின்னா, சச்சல சலபுல ஊ ஆ ஊ ஆ அது ஒரு சவுண்டுங்க. அப்புறம் பனைமரத்தில் வவ்வாலா டிபார்ட்மெண்ட்டு பேர் சொல்லி அது ஒரு சவாலா அதுங்க. அப்புறம் அங்கே போய் இறங்கியாச்சுங்க. அம்மா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அவங்க கொடுத்தாங்க. அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டுங்க. நான் போய் மேனேஜரை பார்த்து சார் வந்தாச்சுன்னு சொல்ல போகிறதுக்குள்ள இவங்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணியிருக்கு, 10 டீயை வாங்கி அந்த ஒரு குழந்தையே குடிச்சிருக்குங்க. மற்றவங்களுக்கு பத்தாது இல்லை, யோசிக்கணும். அடுத்தது பிஸ்கட்டு வாங்கிங்க. அந்த பிஸ்கட்டை கையில் வச்சு சாப்பிட்ருக்கலாம், இல்லை ஒரு பேப்பரோ ஏதாவது வச்சு கேட்டு வாங்கி கூட சாப்பிட்ருக்கலாம். பூரா சிந்தி செதறி ஸ்டாம்பிங் பண்ணிங்க முடிச்சு விட்டாச்சு. அந்த கூட்டுறக்கா நான் போய் மேனேஜரை பார்த்துட்டு வந்து அந்த ஒரு 20 மினிட்ஸ் கேப்புக்குள்ளே மேம் என்னங்க மேம் அப்படிங்கிறாங்க. இதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எது பண்ணாலும் கோமதி மேம் உங்கள் கிளாஸ் தான் பண்ணிருச்சு, கோமதி மேம் உங்கள் கிளாஸ் தான் பண்ணிருச்சு அப்படிங்கிடும். நான் சொன்ன உடனே அவங்க சொன்ன வச்சு கேட்டுற மாதிரி தான். நமக்கு ஒரு பெருமைக்கு சரிங்க அப்படிங்கிறோம். முடிச்சதுங்க. அடுத்தது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த தலை வந்து அவுத்து போடக்கூடாதுமா, ஃபுல்லாக நீங்கள் வந்து பின்னல் போட்டு இது பண்ணணும். அப்புறம் வந்து ஷால் பின் பண்ணணும், ஏன்னா அங்கே பெடஸ்ட்ரல் ஃபேன் பெருசாக இருக்குது அப்படின்னு முதல் நாளே சொல்லியிருப்போம். கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க. யாரோட முடியோ இல்லை ஷாலோ அந்த ஃபேனில் சிக்கிருச்சுனாலும் நான் தான் பொறுப்புங்க. ஹீரோவாட்ட ஓடி போய் காப்பாற்றணும், ஆனால் எப்படி காப்பாற்றணும்னு தெரியாது. அடுத்தது நம்ம குழந்தைங்க எல்லாமே மற்ற விஷயத்தில் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்க்ரூ நட்டு போல்ட்டு இதையெல்லாம் எடுத்து விளையாட்டாக பேக்கெட்டில் போட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. நம்பித்தான் தீரணுங்க, வேறு வழி இல்லை. அது அந்த மெஷின் என்ன பண்ணிடும், கத்திடும். அப்போ கூப்பிடுவாங்க, உங்கள் மேமை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. என்னங்க மேம் இது ஒரு பிஹேவியர் அப்படின்னா, மேம் நான் சும்மா விளையாட்டுக்கு எடுத்து போட்டேன் அப்படிம்பாங்க. இந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து அதெல்லாம் எல்லாரோட ஷர்ட்டு பேண்ட்லேருந்து எடுத்து வாங்கி வச்சுட்டுங்க மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து ஒன்றா கேம்பஸில் விடணும், இல்லாட்டி எல்லாருக்கும் ஜென்ரலாக இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் விடணுங்க. இதுக்கு நடுவில் இவங்க கத்துன்னு கத்துறதுனால நமக்கு என்ன ஆகும்னா தலைவலிக்கும். ஒரு தடவை கம்ப்ளைண்ட் வரும் பொழுதுங்க இவங்களை கூப்பிட்டு திட்டி தொண்டை செத்துடும். ஆனாலும் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸ் ரூம்குள்ளே அவங்களா இவங்கங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரிங்க. கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொயாட்டாக அவ்வளோ பொலைட்டாக இருப்பாங்க. நம்பி கூட்டிகிட்டு போனையேம்மா அப்படிங்கிற மாதிரி தான். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே 10 தடவையாவது என்னோட பேர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. செத்து பொழைச்சிரும்.